நண்பர்கள் வணக்கம். இன்னும் இடுப்பில் பார்த்தீங்கன்னா, நல்ல தரமான ஒரு ஜெர்சி கிராஸ் சினை மாட்டோட விற்பனை இப்போ தாங்க பார்க்க போகிறோம். நல்ல ஒரு பெருங்கூட்டு மாடா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. வீடியோ முழுமையா பாருங்க. அப்போ அந்த மாட்டோட விலை என்ன, அட்ரஸ் எங்கெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். கிங் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க மாடு பார்த்தீங்கன்னா, சுத்த சவலில நல்ல ஒரு முகலட்சணமான மாடுங்க. ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுதாங்க. வாங்கிட்டு குறைஞ்ச ஒரு 10 ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம். தலையீத்து மாடு தாங்க. பல் பார்த்தீங்கன்னா 4 பல் தாங்க போட்டிருக்குது. 4 பல்லு தலையீத்து மாடுங்க. நல்ல ஒரு ஈத்து மாடு எந்த சைஸில் இருக்குமோ அந்த சைஸில் நல்ல பெருங்கூட்டில் இருக்குதுங்க. 9 மாதம் சினை நிறைவு. இன்னும் கண்ணு போட ஒரு 15 நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க. இன்னும் நல்லாவே பார்த்தீங்கன்னா மடி எடுக்கும். இப்போ தான் வேணால் மடி எடுக்க ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஒரு 15 நாள் ஒன்று பட்சம் நல்லாவே மடி எடுக்கும். தலையத்திலே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அதிக கறவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க. இன்னும் 2ஆம் இதில் பல்லு செல்வம் நல்ல பெருவிட்டாக வரும். கறவையும் நல்லா எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இந்த மாட்டை பொறுத்தவரைக்கும் ஃபேட் எஸ்என்எஃப் பார்த்தீங்கன்னா தாராளமாக நல்லாவே வரும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. சுழி சுத்தமாக இருக்குது, எந்த ஒரு குறையுமே கிடையாது. நல்ல தெளிவான மாடுங்க. இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தலையீத்தில் ஒரு 7, 6, 13 லிட்டருக்கு கறவைத்திறன் கேரண்டி எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. நல்லா பராமரி பண்ணுற பட்சத்தில் அதுக்கு மேலே கறக்கலாம். எப்படி பார்த்தாலும் ஒரு 7, 6, 13 லிட்டர் கறக்கிற அளவுக்கு மாடு நல்ல தரத்தில் இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. தலையீத்து மாடலை பொறுத்த வரைக்கும் கறவை கேரண்டி கிடையாதுங்க. அது இருக்கிற தரத்தையும் ரகத்தையும் வச்சு ஒரு கறவைத்திறன் சொல்கிறோம். அதுலேருந்து கொஞ்சம் முன்ன பண்ண கறக்கலாங்க, பெரிய வித்தியாசம் வராது. குணம் ரொம்ப சாதுவான குணங்க. யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம், யாரெல்லாம் கறவை வந்துக்கலாம். கறவைக்கு காலானிக்கு தேவையில்ல. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா ரூபாய் 56,000 சொல்லியிருக்காங்க. தேவைன்றவங்க மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக நேரில் வர்றவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க. இந்த சினை மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அணியாபுரம் என்ற ஊரில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. தேவைன்ற மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க. நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க. இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனல் விளம்பரம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மாட்டோட பல்லாகட்டும், பாலாகட்டும், விலையாகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா மாட்டோட உரிமையாளர் என்ன சொல்கிறாங்க நான் வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கிடுங்க. எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க. கிங் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.